பொதுவாவே நம்ம நம்ம சொசைட்டில பெண் அப்படின்னாலே ரொம்ப சாந்தமானவங்க, இரக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. பொண்ணு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒட்டுமொத்த பேரும் போய் பாதுகாக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு உளவியலாவே இங்க இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, உடனே இந்த சமூகம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா ஆண்கள்? இது மேலும் பெண்களுக்கான ஒரு பின்னடைவா தானே இல்ல. இருக்கும். நீங்க சொன்ன போல அது இன்னமும் தான் இருக்கு. ஆ. ஒரு நல்ல ஒரு பொண்ணுன்னா, அவ வந்து ஒரு நிலா கூட ஒப்பிடுறது, சாந்தமான பொண்ணு, ஹஹஹா! நான் ஹாசினி. அந்த மாதிரி அவ வந்து ஒரு இறக்க பெண் அப்படின்னு இரக்கம் ஒண்ணு, சொல்றாங்கல்ல. அவள வந்து ஒரு அதுக்காக சொல்றேன். புத்திசாலியா காமிச்சுக்க கூடாது. அவள வந்து ஒரு தைரியசாலியா காமிச்சுக்க கூடாது. அவள வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் பெர்சனா காமிச்சுக்க கூடாது. நீங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலே, அந்த பெண் வந்து ஒரு கேட்டகரியிலே சேர்க்க மாட்டாங்க. ஓகே. அது ஏதோ தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். அத ஒப்பிட விரும்பல. பொதுவாவே அப்படி இருக்கிற ஒரு ரீசன்னால தான் இப்ப திடீர்னு இந்த ஒரு பொண்ணு வந்து அவ வந்து ரீல்ஸ்க்காகவே பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன். அது வந்து இன்னும் வேற மாரியான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹேட்ரட் பொண்ணுங்க மேல வருது. ஓகே. இது மட்டும் சொல்லல. நம்ம தமிழ்நாட்டிலேயே டெய்லர் அக்கா, பலூன் அக்கா, ரீல்ஸ் அக்கா அப்படின்னு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இது எல்லாமே இந்த சோசியல் மீடியா ரீல்ஸ்க்காக அடிக்ட் ஆகி, லைக்ஸ்க்காகவோ வாட்டெவர் ஏதோ ஒரு அது நோக்கத்துக்காக வந்து பண்ணும்போது அவங்களோட சாய்ஸ் ஆஃப் லிவிங்கோ இல்ல மேம் சொன்ன போல அவங்களோட சாய்ஸ் ஆஃப் டோபமைன் கிடைக்கிற அப்ப ஒரு விஷயமா இருக்கலாம். அது அப்ப வந்து பெண்கள் மட்டும் தான் இல்லங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நெறைய ஆண்களும் அப்ப இருக்காங்க. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து we ஒரு should not பேட் look at எக்ஸாம்பிளா this. செட் பண்ணாதீங்க. உங்கள ஓகே. வந்து ஒரு இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்க முடியும். இதுதான் நல்லது, இதுதான் சுப்பீரியர், இதுதான் சூப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணாதீங்க. மத்தவங்களுக்கு அது வந்து பாதிப்பு இல்லையா? அது மத்தவங்கள வந்து தவறான வழி நடத்தலையா? அது உங்களுக்கு சந்தோஷம் தருதா? தாராளமா பண்ணுங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். ஒருத்தங்கள நீங்க வந்து சிதைச்சிட்டு, ஒருத்தங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஒப்பீனியனா நீங்க வந்து செட் பண்றீங்கன்னா, அது நல்லது